வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்கள் போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லி நாளைக்கு பார்ப்போம். நம்ம என்ன செஞ்சோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து என்ட்ரி எடுத்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். பட் பிரேக் பண்ண முடியல, செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும். அது இவ்வளோ இந்த 2 கூட நான் இப்போ போட்டது. இவ்வளோ தான் சொல்ல முடியாது. ஆனால் இந்த 960ம் இந்த 878 வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி டே கேன் செட்டப்பில் சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் கீழே இறங்குனா இந்த ஹை, இந்த கிரீன் கேண்டில் லோவும் இந்த டோஜோட லோவுக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு, சடன்னு ஒரு ஃபாலிங் தான். ஒரு என்ட்ரிக்கான எந்த செட்டப்புமே கொடுக்கல. அடுத்தது ஃபால் ஆகிட்டு இருக்க ஒழிஞ்சு என்ட்ரிக்காக ஒரு சின்ன எஸ்எல் வச்சு எடுக்கிற செட்டப்பில் எதுவுமே இல்லை. அடுத்தது ஃபால் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 12 மணிலேருந்து ஒரு இடத்துக்குள்ளேயே மார்க்கெட் கிட்டத்தட்ட சைடு வேஸ்லேயே முடிஞ்சு மேலே போதும் பிரேக் ஆகிட்டு கடைசி நேரத்துக்கு கீழே இறங்கிடுச்சு அதுவுமே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் நம்ம செகண்ட் சப்போர்ட்டுக்கு அடுத்து தேர்ட் தான் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் ட்ரெண்ட் ரிவர்ஸில் இருக்கான்னு சொல்லியிருந்தோம். இதே பிரேக் பண்ணால் இதுலேயும் ஃபால்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல அதில் பிரேக் பண்ணால் ஏன்னா ஃபுல்லாக முடியவே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை காலிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிட்ட 11 அந்த லோ, அந்த எல்லோ ஜோனை டச் பண்ணாமல் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் செட்டப் மாதிரி இந்த இடத்துல இருந்துச்சு. ஆனால் அதுவும் பை ஆகல. அது பை ஆக விடல. பாக்கியெல்லாம் சேர்ந்து நிஃப்டியும் சென்செக்ஸும் இவனை விடல. ஆனால் இவன் வந்து பையிங் செட்டப்பில் நம்ம சொல்லி தான் இருக்கோம். 3மே ஈவனாக இல்லை, இது ஒரு டைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் வந்து பேங்க் நிஃப்டி இன்னமும் ஸ்ட்ராங்காக செட்டப்பில் தான் இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் தான் இருக்குது. பிரேக் பண்ண ஒழிஞ்சு இறங்க முடியல. அதால் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு இந்த நம்ம கொடுத்த எல்லோ ஜோனுக்குள்ளேயே இருந்துட்டு. சரி, ஓகே, சென்செக்ஸை பார்ப்போம். அது ரொம்ப கேவலமாக இருக்கும். அப்புறம் சென்செக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணால் மட்டும் பண்ணி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இதில் மட்டும் இல்லை, 3லேயுமே அதே செட்டப் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்செக்ஸ் வீடியோ சொல்லியிருப்போம். இந்த இடத்த பிரேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிரேக் பண்ண முடியல, மார்க்கெட்டில் ஃபால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இது பிரேக் பண்ண முடியல. இந்த டேவோட இந்த ரேஞ்சு இந்த ஹையானால பிரேக் பண்ண முடியல. அங்கேருந்து ஃபால் ஆனவொன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஃபால் ஹைலேருந்து பார்த்தோம்னா கிட்ட 84,900லேருந்து கிட்டத்தட்ட 84,800, கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கண்டினியூ டவுன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன ஆகும் நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கிரீன் கேண்டோட லோவை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் இருக்கணும். அதுக்கான செட்டப் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கிரீன் கேண்டோட பாடியிலேயாவது இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா நாளைக்கு வந்து பெருசாக இறங்கக்கூடாது. கிட்டத்தட்ட 815 இந்த ரேஞ்சில் எடுத்துகிட்டு ஒரு பெரிய ஃபால் இருக்கு. நாளைய மாதத்துக்கு வந்து பெருசாக ரெக்கவரியே பெருசாக மேலேயும் போயிடாது, பெருசாக ஃபால் ஆகிடுது. ஒரு சைட்வேஸில் ஸ்பின்னிங் டாப் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியுது. 3 கம்பேர் பண்ணுறப்ப ஏன்னா 3 டைப்பாக தான் இப்பயும் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு. ஏன்னா கிட்டத்தட்ட சப்போர்ட் ஏரியா இந்த லோஜிங்கிறது சப்போர்ட் தான். ஆனால் க்ளோசிங் வந்து கிட்டத்தட்ட அதிலே தான் வச்சுருக்காங்க. அதே வீக்கு தான், கொஞ்சம் மேலே வச்சதோட நல்லா இருந்திருக்கும். அதுபடி பார்த்தா அடுத்த சப்போர்ட் என்ன பார்த்து இந்த கிரீன் கேண்டில் லோ தான். இப்போதைக்கு லோ இந்த செட்டப் தான், இந்த இடம் தான் வரும். இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவே வரும் கிட்டத்தட்ட. இல்லைன்னா கொஞ்சம் இந்த கேண்டோட லோ சாரி. இப்போ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா வந்து 25,700 அப்படிங்கிறது தான் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ 170 பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப்போ இல்லைனா நேரேஜ் போட்டு இல்லைன்னா கீழே வந்துட்டு திருப்பி ஹேமராக முடிச்சு மேலே நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும். அது நடக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா இந்த ஹை தான் 25,946 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 25,978 அப்படிங்கிறது செகண்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 26,091 சாரி 26,091 அப்படிங்கிறது தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சப்போர்ட் எடுத்துகிட்டு போனீங்க நீங்கள் லோ தான். 25,858 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்டு 25,829, ஒரு 20 பாயிண்ட்ஸ் வித்தியாசம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 25,695. இது நம்ம டே கேண்டில் கடைசியாக சப்போர்ட் பண்ணுவோம் அந்த இடம் அது. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. இந்த 2 சப்போர்ட்டும் ஒரு எல்லோ ஜோனு, இந்த சப்போர்ட் ரெண்டும் ஒரு எல்லோ ஜோன், அவ்வளோதான். இன்றைக்கி மார்க்கெட் அவ்வளோதான். இதுக்குள்ளே இதை இதுக்குள்ளே போட்டு ஒரு டோஜி போடுவாங்க, போட்டு பிரேக் பண்ணணும் மறுநாள். இல்லை எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷனில் பெரிய மூவ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த பக்கம் பிரேக் பண்ணாலும் இந்த பக்கம் பெரிய மூவ் இருக்கும். இந்த டே ஹை வரைக்கும் கூட போகிறது வாய்ப்பு இருக்கும். அதில் பிரேக் பண்ணோன்னா இந்த வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி செட்டப்பில் மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் வந்து ஓவராலாக பார்த்தோம்னா செல்லிங் ப்ரெஷரில் தான் இங்கே இருக்குது.
இருந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடம் வருமா அப்படிங்கிற சொன்ன மாதிரி இந்த ஜோனை பிரேக் பண்ணால் வரும். இல்லைனா இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இதை பிரேக் பண்ணி மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு கிளியரான செட்டப்பில் 3 ஒரே மாதிரி இருந்தால் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. பேங்க் நிஃப்டியும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். அதை கம்பேர் பண்ணுறப்ப மேலே பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. மித்தபடி நிஃப்டி சென்செக்ஸ் வீக்காக இருக்குது. அதை கம்பேர் பண்ணுறது ரெண்டும் பிரேக் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெண்டுமே சொல்கிற மாதிரி இருக்குது. அதில் இந்த இடங்கிறது நம்மளோட கீழே லெவலாக இருக்கும். அப்படி தான் எடுத்துக்கலாம். ஓகே, அதில் எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. ஏன்னா கிட்டத்தட்ட ஜோனை குறைச்சாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600 ஒரு 80-90 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் அது வச்சுருக்கோம் அந்த செட்டப்பே. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டு இந்த இடம் வந்து நம்ம பிரேக் அவுட்ஸ் இருக்குது. இந்த இடம் வந்து பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பெரிய புல்லிஸ் இருக்கும். இந்த ஆல் டைம் ஹை தாண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல பிரேக் பண்ணுறப்ப. இப்போ அந்த பிரேக் பண்ண ரீடெஸ்ட் செட்டப் மாதிரி தான் தெரியுது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. நிஃப்டியில் வேறு மாதிரி இருக்குது. அதான் நான் சொல்கிறேன். ரெண்டுமே 2 டைப்பாக இருக்காங்க. நம்ம இப்படி தான் சொல்ல முடியல. அதான் மார்க்கெட். இப்போ இந்த பேங்க் நிஃப்டி பார்க்குறப்ப பார்த்தோம்னா இது பிரேக் அவுட் நடந்து ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தா இந்த லைன்லேருந்து நாளைக்கு தொட்டு மேலே கிளம்புறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான செட்டப்பில் தான் இது பேங்க் நிஃப்டி பார்த்தா தெரியுது. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் எந்த மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன் பார்த்தோம் இப்போ ஹை தான் 59,826 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 59,905 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை தான் 60,112 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 59,564 அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 59,478. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 59,140ங்கிறது நம்மளோட தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் ஆகும்னு பார்த்தோம்னா இதுதான் நிஃப்டி சைடில் தான் நம்ம போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த கீ லெவல்ஸ் எந்த பக்கம் பிரேக் பண்ணி போதோ அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் செட்டப். இல்லைன்னா இதுக்குள்ளே பாட்டு சைடுவேஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அந்த மாதிரி செட்டப்லாம் இருக்குது. ஒன்றும் ஒரு கேப் அப் கேப் டவுன் கொடுத்து போனால் போகும். இல்லைன்னா ஃப்ளாட்டாக இருந்தால் இதுக்குள்ளே இருக்கும். அது ஏதாச்சும் சைடு பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கலாம். மறுநாள் பிரேக் பண்ண பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியும் அந்த செட்டப்பில் தான் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் புல்லிஷ் செட்டப்பில் இது மட்டும்தான் புல்லிஷில் இருக்குது. பாக்கி எல்லாமே பேரிஸில் இருக்குது. சரி, ஓகே. சென்செக்ஸையும் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியானா இப்போதைக்கு இந்த இடம் தான். இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு ஆனால் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. அது மட்டும் தான் நல்ல விஷயம் இந்த இடத்துல நடந்ததில்ல. சரி, ஓகே. இதை மறுபடியும் பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் எங்கே வரோம்னா இந்த ஹேமரோட ஹைக்கு வரத்துக்கு வராது. கிட்டத்தட்ட இந்த லெவல்ஸ் அதாவது இந்த லோக்கு வரும். 83,000 இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் இறங்கு. இந்த இடத்த பிரேக் பண்ணாங்கன்னா இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்னா இந்த இடம் தான் அடுத்தது வருது. அது வரைக்கும் இப்போதைக்கு இருக்க ஸ்ட்ராங் சப்போர்ட்லாம் மார்க்கெட் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சிங் ஹை இருந்திருக்கு. அதுக்காக அது பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி தான் இந்த இடத்துல மறுபடியும் அதே இடத்துல தான் மார்க்கெட் நிற்கிது. 3வது டச் அந்த இடத்துல நிற்கிது. அப்போ இதுலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இது பிரேக் பண்ணால் அடுத்தது ஃபால் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிஃப்டி கம்பேர் பண்ணுறப்ப ஒன்று நாளைக்கு இருந்து ஒரு பெரிய மூவ் இல்லாமல் ஒரு சைடேஸ் போட்டு ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி போட்டு அந்த ஹையை பிரேக் பண்ணி இந்தமாரி போட்டு அதுவும் ஹையை பிரேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம் 84,482 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரை இன்றைக்கி போன ஹை தான் 84,969 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசன்ஸாக இருக்குது. தேர்டை பொறுத்தளவுக்கு நம்ம நேற்று இந்த இடம் தான் போடணும். இதை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் நம்ம கால் சைடு எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா 85,109. சரி, ஓகே. சப்போர்ட் எடுத்துகிட்டோம்னா இன்றைக்கி போன லோவுக்கு கொஞ்சம் கீழே இருக்குது. 84,099 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 83,535 அப்படிங்கிறது அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்னா இந்த இடம் தான். இப்போ பார்த்தோம்னா நம்ம இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோனுக்கு இந்த டேவுக்கும் இந்த கிரீனுக்கு தான் வரணும். அது பெரிய வித்தியாசம் இல்லாமல் ஒரே லைனாக போட்டோம். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்தது இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இடம் தான் இந்த இடம். இது ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸில் இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செட்டப்பாக வரும். அது எப்படின்னா டே கேண்டில் வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா இது வந்து லோ. அடுத்த லோ இந்த லோ பிரேக் இந்த இடத்த பிரேக் பண்ணி மார்க்கெட் போனச்சு. இப்போ ரீடெஸ்ட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம். இந்த 83,535ங்கிறது இப்போ போயிட்டு 3வது டச் பண்ணிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கான
செட்டப் தான் இந்த 3வது தேர்ட் சப்போர்ட் நம்ம குடுத்துருக்கோம். சரி ஓகே 15 நிமிஷம் மாத்திருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஸ் லைனே எடுத்து தரேன். சரி ஓகே. அப்படி பார்த்தோம்னா இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டுக்கான வாய்ப்பு. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது பிரேக் பண்ணாம இருக்கிறது நல்லது. அப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு மேல் நோக்கி இத ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணா மேல் நோக்கி போகும் டே ஹை வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டும், தேர்டும் பக்கத்துல இருக்கும். இது ஒரு எல்லோ ஜோன் செட்டப்ல தான் நம்ம வைக்கணும். இத அடுத்து பிரேக் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட் வந்து அடுத்தது புல்லிஷ் எதிர்பார்க்கணும். நாளைய மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஒண்ணு பெரிய சைட்வேஸ்ல இருந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் போடணும். இல்லன்னா ஒரு சின்ன இறக்கத்த குடுத்து மேல் நோக்கி முடிச்சு ஒரு ஹேமர் மாரி போடணும். இது நடக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஃபால் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.